ஆசீர்வாதமும். இது ரெண்டு தான் இன்றைக்கு மனுஷனுக்கு இன்றியமையாததா இருக்கு பாருங்களேன். ஆரோக்கியம் மனுஷனுக்கு அவசியமாக இருக்கிறது, ஆசீர்வாதம் மனுஷனுக்கு அவசியமாக இருக்குது. இத ரெண்டையுமே வேதம் நமக்கு தெய்வீகமான வழியிலே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயற்கை பிரகாரமாக கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறது ஒண்ணு, ரெண்டாவது மருத்துவரிடத்துல போய் மருத்துவ சிகிச்சை எடுத்து சுகமாகிறது ஒண்ணு. ஸோ உலகத்திலையும் வந்து என்னன்னாக்கா சுகம் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. ஆனா தேவனுடைய ஆலயத்திற்குள்ள வரும் பொழுது தெய்வீகமான ஆசீர்வாதமும் தெய்வீகமான ஆரோக்கியத்தையும் தேவன் வைத்திருக்கிறார். அதை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பணம் இருக்கிறவன் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணி சம்பாரிச்சிடறான். பணம் வச்சிருக்கிறவன் உயர்ந்த மருத்துவமனையில் போய் நல்ல உயர் சிகிச்சை பெற்று ஆரோக்கியமா வாழ்றான். ஆனா இந்த பணம் இல்லாத கீழ்த்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை பார்த்தனக்கே கேள்விக்குறியா இருக்குது. ஆனால் தேவன் வந்து ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமா படைக்கல, தேவன் எல்லாரையும் சரிசமமாய் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் எல்லாருக்கும் 2 கண்ணு, 1 மூக்கு, 2 காது, இன்னொரு வாய் இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் நிறைய பேசலாம். ஆனா இதை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கடவுள் கொடுத்திருக்கிறார். ஏன்னாக்கா தேவன் எல்லாவற்றையும், எல்லாரையும், எல்லா மனிதனையும் அவர் தன்னை போல படைத்திருக்கிறார். ஸோ எல்லா மனிதனையும் தன்னை போல படைத்த தேவன் எல்லா மனிதனும் ஒரே விதமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவனுக்கு விசுவாசத்தை கொடுக்கிறாரு. அந்த விசுவாசத்தின் அளவின்படி அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்களேன். ஹல்லேலூயா. ஆமாம், தெய்வீக ஆரோக்கியம் அப்படின்னாக்கா ஃப்ரீயாக கிடைக்கும். தெய்வீக ஆசீர்வாதம் அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது பாருங்கள். இந்த தேர்தல் டைமில் 2000, 3000, 5000 ஜனங்க ஃப்ரீ, எவ்வளோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க தெரியுமா? அந்த கட்சி தான் நான் ஓட்டு போடுவேன் கட்டாயமாக. ஃப்ரீயாக கொடுக்கல, திருப்பி வாங்கிடுவான். 5 ரூபா கொடுத்தானாக்கா உங்கள்கிட்ட இருந்து 5 லட்ச ரூபா வாங்கிடுவான். உங்கள்கிட்ட இருந்து 50 லட்ச ரூபா டாக்ஸாக போட்டு வாங்கிடுவான். 5 ரூபா உங்களுக்கு யாரும் ஃப்ரீயாக கொடுக்குறது இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ இந்த உலகத்தில் எதுவுமே ஃப்ரீ கிடையாது. ஆனால் கடவுளுடைய ஆலயத்தில் வந்தீங்கன்னாக்க தேவன் தன்னுடைய குமாரனையே உங்களுக்கு இலவசமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய தேவனுடைய குமாரன் அவர், ஒரே குமாரன் அவர், உலகத்தை படைத்தவர். அந்த தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்புகிறார். அந்த உலகத்தில் யாருக்காக அனுப்புகிறாருனாக்க எல்லா மனிதர்களும் பாவம் செய்து வழி விலகி போனார்கள், அவர்களை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரனை இலவசமாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்கள்ட்ட சொல்லுங்க, இலவசமாக கொடுக்குற கிறிஸ்தவத்தில் இலவசம் என்ன இலவசம்? இலவசம் என்னன்னு கேட்குறியா? வெளிநாட்டிலேருந்து வர பணம் இலவசம் கிடையாது. எங்களுக்கு என்ன இலவசம்னாக்க தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரை உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறனால அது ரொம்ப சீப்புன்னு நினச்சிடக்கூடாது. உங்களால் விலை கொடுத்து வாங்க முடியாதுன்றனால தான் தேவன் அவரை ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவ குமாரனை பெற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும்? தெய்வீக ஆரோக்கியத்திலும் தெய்வீக ஆசீர்வாதத்திலும் நீங்கள் வாழ்ந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஸோ அதை சபையில் போதிக்கும் பொழுது தான் உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும், உங்களுடைய மனது புதிதாக்கப்படும். என்னாலையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் எப்போ வருதோ அப்போதான் உங்களால் அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஸோ இன்றைக்கிலிருந்து பல மாதங்களுக்கு த டிவைன் ஹெல்த் அண்ட் த டிவைன் வெல்த், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக ஆசீர்வாதம், இந்த 2 காரியங்களை குறித்து நான் மாலை வேளையில் பேச போகிறேன். மிஸ் பண்ணாமல் வாங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள்ள ஒரு புதிய ஆரோக்கியத்தை தேவன் உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், உங்களுடைய கதவை தேடி வரும், உங்கள் வீட்டை தேடி வரும். உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களுடைய கரத்தில் வந்து தேவன் கிடைக்கும்படி செய்வார். ஒரு வசனத்தை வாசிங்க, அதுல இருந்து அப்படியே கடந்து போகலாம். நீதிமொழிகள் 3:13. எல்லாரும் எடுத்துக்கங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். பாருங்க, யாரு வேதம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறது? பாக்கியவான்கள்னாக்கா பிளஸட். பிளஸட்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாங்கனாக்க சுற்றி இருக்கிற ஜனங்கள் கண்டு பொறாமைப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன் தான் பாக்கியவான் என்று ஆங்கில மொழிபெயர்ப்புல அதுக்கு என்னென்ன விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப யார் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். இந்த ஞானம், இந்த புத்தி ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க விஸ்டம்
அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இந்த ஞானமும் புத்தியும் ஒரு மனிதனுடைய மனதோடு கூட சம்பந்தப்பட்டது. எதோடு சம்பந்தப்பட்டது? மனதோடு கூட சம்பந்தப்பட்டது. ஞானமும் புத்தியும் மனிதனுடைய மனதோடு கூட சம்பந்தப்பட்டது. இந்த ஞானம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன? ஒரு வசனத்தை வேகமா வாசிங்க. யோபு 28:28. மனுஷனை நோக்கி, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி என்றார் என்று சொன்னான். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்திருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். பக்கம் 657, யோபு 28:28. ரொம்ப ஃபேன்சியான நம்பர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் தேடி அலையக்கூடாது. 28வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுது, மனுஷனை நோக்கி இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. பாருங்க, ஞானம் என்றால் என்ன, புத்தி என்றால் என்ன? வேதத்தில் தேடி பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கங்கள் கொடுப்பாங்க. ஆனால் ரெண்டு வார்த்தைக்குமான விளக்கத்தை ஒரே வசனத்தில் தேவன் கொடுக்கிறாரு. ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். அப்போ கடவுளுக்கு பயந்தீங்கன்னாக்கா என்ன வரும்? ஆமாம், ஞானம் வரும். அதை சொல்கிறதுக்கு முன்பாக ஒரு காலம் எழுதிட்டு வந்திருக்கிறேன், அப்படியே வாசிச்சுட்டு கடந்து போகிறேன். தேவ காரியங்களை சரியாய் செய்வது பக்தி, தேவ கட்டளையை சரியாய் செய்வதே பயம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? தேவ காரியங்களை சரியாய் செய்வதே பக்தி, தேவ கட்டளையை சரியாய் செய்வதே பயம். அப்படின்னாக்க தேவ காரியங்களை சரியாய் செய்வது பக்தி. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்தவத்தில் விட்டுருங்க, முஸ்லீம்கள் கூட விட்டுருங்க, நம்முடைய இந்து சகோதரர்களில் பாருங்க, அவங்க காட்டுற பக்தி மாதிரி நம்மளால காட்ட பக்தியில் காம்படேட்டே பண்ண முடியாது. அவங்கள தீயில நடப்பாங்க, மலையில் ஏறி நடப்பாங்க, ஓடுவாங்க, வேல் குத்திப்பாங்க, பின்னாடி கொக்கி போட்டு இழுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளால் இம்பாசிபிள்பா, இதெல்லாம் சான்ஸே கிடையாது. அவங்க கடவுள் மேலே எவ்வளோ ஒரு பக்தியாக இருக்கிறாங்க, தன்னுடைய பக்தியை எப்படி ஓப்பனாக வெளிப்படுத்துகிறாங்க பாருங்களேன், எப்படி டிஸ்பிளே பண்ணுறாங்க பாருங்கள், கடவுள் மேலே பக்தியாக எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க போடுற அந்த அதிகாலையில் எழுந்து செய்கிற காரியங்கள், அந்த பூஜை காரியங்கள், அந்த உருள்ற காரியங்கள், சுற்றி வர்ற காரியங்கள், முட்டிங்காட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்று யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுங்களேன், சான்ஸ்லெஸ், இம்பாசிபிள். இப்படி ஒரு பக்தியை வெளிப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தேவ காரியங்களை சரியாய் செய்வது பக்தி, தேவ கட்டளையை சரியாய் செய்வதே பயம். அவங்க பக்தியை காட்டுறாங்க, ஆனா கடவுள் மேல் பயத்தை காட்டல. ஹல்லேலூயா. ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு காரியம். நம்முடைய சகோதரர்கள் தான் அவங்களும். அவங்க வேறு மதத்தை சேர்ந்திருந்தாலும் நம்முடைய சகோதரர்கள் தான். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அவங்க பல கஷ்டங்களை படுறாங்க கடவுள்கிட்ட பக்தியை காட்டுறதற்காக. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, கடவுளுக்கு நீங்கள் காட்டுகிற பக்தியின் மேல் தேவன் பிரியப்படுகிறவர் அல்ல. தேவனுடைய கட்டளையை நீங்கள் சரியாய் செய்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ கடவுள் வெளிப்புறமான காரியங்களை பார்க்கிறவர் அல்ல. இதை சொன்னால் கோவப்படுறாங்க. அப்போ நாங்கள் செய்கிறதெல்லாம் வீணா? கட்டாயம் வீண் தான். ஏன்? உனக்காக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி மனித உருவம் எடுத்து மனிதனுக்காக எல்லா விதமான பாடுகளையும் சுமந்து மனிதனுக்காக செத்து மனிதனுக்காக உயிரோடு கூட எழுந்திருக்கிறபடியினாலே இனி ஒரு மனிதன் கூட தன்னை வேதனைப்படுத்திக் கொள்ளக்கூடாது, வருத்தப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அவன் விசுவாசிப்பது மாத்திரமே தேவனுக்கு பிரியமான ஒரு செயலாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால தான் கிறிஸ்தவத்தில் பெருசாக நம்ம பெரிய இந்த அவுட்டரான விஷயங்களை குறித்து அதிகமாக பேசுகிறதே கிடையாது. சில சபையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த திருவிருந்து அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக நடக்கும். கால்களை கழுவுதல், ரெண்டு பேராக போய் உட்காருங்க, ஒருத்தர் சேரில் உட்காருங்க, ஒருத்தர் கீழே உட்காருங்கன்னு சொல்லுவாங்க காலை கழுவுறதுக்கு. எங்கள் சபையில் எங்கள் பாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணார் கால்களை கழுவுன்னு சொன்னோன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச 2 பேர் போய் உட்காந்துட்டாங்க. ஆக்சுவலி அந்த கான்செப்ட் என்னன்னாக்கா, பிடிக்காதவங்க காலை நீங்கள் கழுவணும். யார் காலை கழுவணும்? ஏசுக்கு சீசர்களை பிடிக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு பயம் கூட ஒர்த்து கிடையாது. அன்வொர்த்தி பீப்புள். பார்க்கும்போதெல்லாம் திட்டுறாரு, அவிவிசுவாசம் உள்ள சந்ததியே, உங்கள் விசுவாசம் எங்கே போச்சு? 1 மணி நேரமாச்சு ஜெபிக்க மாட்டீங்களா? இப்படி பண்ண மாட்டீங்களா? அப்படி பண்ண. அவர் கூட இருக்கிறாரு, ஆனால் ஒருத்தவங்க கூட ஃபிட்டு கிடையாது அவருக்கு. ஆனால் அவங்கள உட்கார வச்சு கால் என்ன பண்ணுறாரு? கழுவுறாரு. இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கனாக்க, அந்த
திருவிருந்தின் போது ஒருத்தருடைய காலை கழுவும் பொழுது நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறோம். அதெல்லாம் வேணாம். அந்த தாழ்மையெல்லாம் தேவன் எதிர்பார்க்கறது இல்லை. சில பேர் உட்காந்து கழுவுவாங்க, சில பேர் முட்டிங்கால் போட்டு கழுவுவாங்க. பாப்பா டீங்க அப்பா, நான் ஒரு தாழ்மைப்பா. அந்த சிஸ்டர் உட்காந்து கழுவுறாங்க, அந்த பிரதர் பார்த்தியா முட்டிங்கால் போட்டுக்கிட்டே கழுவுறாரு. இதெல்லாம் வேணாம் ராஜா. இதெல்லாம் கடவுளுடைய பார்வையில் பெரிய விஷயம் கிடையாது. கடவுள் எதை கேட்குறாரு தெரியுங்களா? உங்கள் உள்ளத்தில் மாற்றம் உண்டாகணும். ஒரு மனிதனை உண்மையாய் நேசிக்கணும், ஒரு மனிதனை உண்மையாய் மன்னிக்கணும், ஒரு மனிதனுக்கு விரோதமாய் தேவையில்லாமல் பேசக்கூடாது, ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து நம்ம சந்தோஷப்படக்கூடாது, ஒரு மனிதனுக்குரிய தீமையான காரியங்களை செய்யக்கூடாது. செயல்கள் கிடையாது, எண்ணங்களும் உங்களுடைய பிஹேவியரத்திலும் மாற்றம் வந்து பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் பயம்தான் கடவுளுக்கு பிடிக்குமே தவிர பக்தி கிடையாது. பக்தி எல்லா மதத்திலையுமே பண்றாங்க, எல்லா மதத்திலையும் பண்றாங்க. எல்லாம் பண்ணிட்டு திருப்பி போயிட்டு என்ன பண்றாங்கனாக்கா, போய் பேசுறாங்க, திருடுறாங்க, ஏமாத்துறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க, களவு செய்யறாங்க, எரிச்சல் ஆகுறாங்க, வைராக்கியமா இருக்கிறாங்க, அவனை விட மாட்டேன்றாங்க, பொய் கேஸ் பண்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. சார் இப்பதானே சார் பக்தியா இருந்தீங்க, கோயிலை சுத்தி வந்தீங்களா சார், உருண்டீங்களா சார், இந்த பக்கமும் அந்த பக்கமும், வெளியில வந்த பிற்பாடு ஏன் சார் உங்களுக்குள்ள இவ்வளவு ஆபாசமான வார்த்தை, அசுத்தமான வார்த்தை, அவிவிசுவாசமான வார்த்தை, மற்ற மேல எரிச்சல், கோபம், காய்மகாரம், வைராக்கியம் இதெல்லாம் சுமந்து கொண்டு இருக்கிறீங்களே? அப்ப அந்த கடவுள் நீங்கள் செய்கிற பக்தியை பார்க்கிறவர் அல்ல, உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏனாக்க வேதம் சொல்லுகிறது, நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய கடவுள் ஒரு மனிதனுக்குள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். எத்தனை பேருக்குள்ள கடவுள் வாழணும்னு நினைக்கிறீங்க நீங்க உங்களுக்குள்ள? இப்போ நான் உங்க வீட்டுக்கு வர்றேன்னு சொல்றேன், கூட்டம் முடிச்சுட்டு கேப்ரியல் பிரதர் உங்க வீட்டுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்றேன். நான் சொன்ன உடனே செய்தி கவனிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, இன்னும் நேற்றே சொல்லியிருந்தாருன்னா ஏதாச்சும் வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொசு மருந்து சென்ட்டு அடித்து வச்சிருக்கலாம். போட்ட படுக்கை, போட்ட பாய், சேரு, இந்த சாம்பார் பாத்திரம் வேறு அந்த இடத்துல கிடக்குது, இந்த பொண்ணு வேறு ட்ரெஸ்ஸை கட்டி இப்படியே போட்டு வந்துருச்சு, வேகமாக முடிக்கணும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி முடிச்ச உடனே பார்த்தா என்ன இருக்க மாட்டார், டிஸப்பியர், டக்குன்னு மறைஞ்சிடுவார். எங்கே போயிடுவார்? வீட்டில் போய் டக்குன்னு எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிலாம் வச்சு வரும்போது நம்ம கண்டுபிடிச்சிருவோம். வீடு எப்படி இருக்கு நமக்கு தெரியாதா? நம்மளும் வீட்டில் தானே இருக்கிறோம். ஹல்லேலூயா. உள்ளே பார்த்தோன்னே பிரதர் வாங்க பிரதர், உட்காருங்க பிரதர், பார்த்தா சேர்லாம் நல்லா தொடச்சிருக்கும், நல்லா இருக்கும். ஓகே, நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன்னு சொன்ன உடனேயே வீடை சுத்தம் பண்ணுறீங்களே. கடவுள் உங்கள் உள்ளத்தில் வந்து வாழணும்னு நினைக்கிறாரு, உங்களுக்கு உள்ளே வாழணும்னு நினைக்கிறாரு. அப்போ நீங்கள் வெளியில் சுத்தம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? வெளியில் சுத்தம் பண்ணி பிரயோஜனம் இல்லை சார். வெளியில் சுத்தமாக நீங்கள் காண்பிக்கிறத கடவுள் விரும்ப மாட்டார். மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். அவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். உங்களுக்குள்ள கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம் உடையவர்களாக நீங்கள் இருந்தால் உங்கள் வீட்டிற்குத்தான் முதலில் வர வேண்டும் என்று தேவன் விரும்புவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உங்களுக்கு உள்ள சுத்தம் பண்ணிக்கங்க சார். உங்களுக்குள்ள இந்த பொய்யை கலைந்துருங்க, கசப்பை களைஞ்சிருங்க, வைராக்கியத்தை எடுத்து போட்டுருங்க, பகையை எடுத்து போட்டுருங்க, கோபத்தை எடுத்து போட்டுருங்க, சண்டைகள் எடுத்து போட்டுருங்க. இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் நினைக்கிறீங்களே, இந்த சின்ன சின்ன காரியங்கள் தான் உங்கள் உள்ளத்தில் ஒரு மிகப்பெரிய வடுவை உண்டாக்குது. அந்த வடு தேவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண முடியாதபடி அவருடைய கதவை உங்களுக்கு அடைக்கக்கூடியதாக. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னா என்னதுங்க? சேமிக்கிறதுக்கான சொல்லுவாங்க அந்த வார்த்தை. ரொம்ப யோசிக்காத, ₹1 எடுத்து வை, 50 பைசா எடுத்து வை. நீ சேர்க்கிற சின்ன சின்ன பணங்கள் ஒரு நாள் உனக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அப்ப சிறுதுளி பெருவெள்ளம் சேமிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுத்தம் செய்து கொள்வதற்கும் அந்த வார்த்தை பயன்படும். சின்ன சின்ன விஷயங்கள் தானே. இதனால் என்ன கடவுள் கோபப்பட போறான்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லட்டுங்களா? சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்க லைஃப்ல பெரிய பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற கோபம், உங்களுக்குள்ள இருக்கிற எரிச்சல், உங்களுக்குள்ள இருக்கிற சண்டை, உங்களுக்குள்ள இருக்கிற பிரிவினை, உங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம், உங்களுக்குள்ள இருக்கிற கோபம், இந்த காரியங்கள் எல்லாம் உள்ள என்ன பண்ணுதுனாக்க 2 விஷயங்களை பண்ணுது. 1, கடவுள் உங்களுக்குள்ள வரவிடாம பண்ணுது. 2, கடவுள் உங்களுக்குள்ள வராதபடியினாலே உலகத்தினுடைய பாதிப்பு உங்களை தாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? மருத்துவர்கிட்ட போய் கேட்டால் மருத்துவர் சொல்றாரு, கோவப்பட்டீங்கன்னாக்கா ப்ரெஷர் வரும். ஒருத்தர் மேலே வந்து எரிச்சலாக இருந்தீங்க அப்படின்னாக்கா பிபி லெவல் இன்க்ரீஸ் ஆகும், பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுடைய மைண்ட் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் மேலே நீங்கள் எரிச்சலாக இருந்தீங்க, கோவமாக இருந்தீங்க, சண்டை போடணும்னு நினச்சிங்க, வைராக்கியமாக இருந்தீங்கன்னாக்க உங்கள் மனது ஆட்டோமேட்டிக்காக ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்குமா. சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது 2 விஷயம் நடக்குது. 1, உங்களுடைய உடல் கெட்டு போகுது. 2, உங்களுடைய இருதயம் கெட்டு போகுது. ஆகையினாலே உங்களுடைய இருதயத்திற்குள்ளே கடவுள் வராதபடியினாலே பிசாசு தன்னுடைய வேலையை ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேருக்கு புரியுது?
அப்போ உங்கள் இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள் உள்ளே வந்துடுவார். கடவுள் உள்ளே வந்துட்டார் அப்படின்னாக்க உலகத்தின் காரியங்களுக்கு உங்கள் உடலில் இடம் நிறைவானது வரும் பொழுது நிறைய பேர் ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயா நான் ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஐயா ஜெபம் பண்ணுங்க சிஸ்டர், கர்த்தர் கொடுப்பாரு. ஐயா நான் கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். 9 வருஷம் ஆரோக்கியத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு உள்ள க்ளீனாக இருக்கான்னு பாருங்க. உள்ள க்ளீன் ஆயிடுச்சுன்னா அவர் உள்ள வந்துடுவார். அவர் உள்ள வந்துட்டார்னாக்க மிச்ச வேலையை ஃபுல்லாக அவர் பார்த்துப்பார். எத்தனை பேருக்கு புரியுது? சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டினான், ரொம்ப பிரம்மாண்டமாக கட்டினான். கட்டி முடிச்சுட்டு ஆசாரியர்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டான், பலி செலுத்துறதுக்கு, ஆராதனை செய்யறதுக்கு. எல்லாம் வந்து நின்னா சாலமோன் ஜெபம் பண்ணிட்டான். வானத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே தேவனுடைய மகிமை அந்த ஆலயத்தை முழுவதும் என்ன பண்ணுச்சு? நிரப்பிருச்சான். ஆலயத்தை முழுவதும் நிரப்பின உடனே ஆசாரியர்கள் உள்ளே பிரவேசித்து ஆராதனை செய்யக்கூடாத விதத்தில் தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி இருந்தது. அப்போ உள்ள போய் ஒரு ஆசாரியன் வேலை செய்ய முடியாதபடி மகிமை உள்ள இறங்கி இருக்கும் பொழுது தேவன் அங்கு வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆசாரியர்கள் போய் பலி செலுத்தி ஆராதனை செஞ்சா தேவனுடைய மகிமை வரும். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடியே தேவனுடைய மகிமை உள்ள வந்துருச்சு. இப்ப இவங்களுடைய செயல் என்னதுங்க? வேஸ்ட்டு. செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் தான் உள்ளே வந்துட்டாரு. அதே போல தான் உங்கள் லைஃப்பில் கடவுள் பக்தியை பார்க்குறவர் அல்ல, கடவுள் உங்களுக்குள் தெய்வ பயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். தெய்வ பயம் வந்துருச்சுனாக்க உங்களை நீங்கள் சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, உங்களை சுத்திகரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எவர்கள் தங்களை சுத்திகரிக்கிறார்களோ அவர்கள் சத்தமில்லாமல் சுத்தத்தில் இருக்கும் தேவனை தங்களுக்குள் வாசம் பண்ணும்படி அழைக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? கடவுளை உங்களுக்குள்ளே அழைக்கிறீங்க. வாங்க ஆண்டவரே. சிஸ்டர் பாட்டு பாடினாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? வாருங்கள் என்னேசரு வயல்வெளிக்கு. வயல்வெளிலாம் வேணாம், எங்கள் இருதயத்தில் வாங்க ஆண்டவரே. என் இருதயம் மிகப்பெரிய இடம் ஆண்டவரே, இந்த இருதயத்தில் நீங்கள் வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல அவர் உள்ளே வந்துட்டார்னாக்க எல்லாம் மாறிடும். ஹல்லேலூயா. பாருங்கள், உலகத்தில் இருக்கிற நம்முடைய பிற மதத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியல பாருங்களேன், கடவுளுக்கு பயப்படணும்னு தெரியல, ஆனால் பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த பக்தி வீணென்றும் அவங்களுக்கு தெரியல. கடவுள் அந்த பக்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவரும் கிடையாது. கடவுள் ஒரு மனிதனுடைய பயத்தின் மேல் கண்ணோக்கமாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளங்க. கடவுளுடைய காரியங்களில் ரொம்பவும் ஆக்ரோஷமாக, ரொம்பவும் ஆர்வமாக, ரொம்பவும் நாட்டமாக இருக்கிறதை காட்டிலும் உங்களுக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்கள் ஆர்வமாக இருக்கணும், ரொம்பவும் ஆக்ரோஷமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், கடவுளுக்காக நிற்கணும், கடவுளுடைய காரியங்களை சரியாக செய்யணும். அப்படி இருக்கும் பொழுது கடவுள் உங்களுக்குள்ளே வந்துடுவார். ஸோ ஒரே ஒரு விஷயம், கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின். அப்போ ஞானம் என்பது மனதோடு கூட சம்பந்தப்பட்டது. அப்போ அந்த ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்போ வருதுனாக்க கடவுளுக்கு பயப்படும் பொழுது தான் அந்த ஞானம் அவருக்குள் வரக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு வார்த்தை படித்தோம். என்ன படித்தோம்? பொல்லாப்பை விட்டு விலகுவதே. ஆமாம், பொல்லாப்பு. இந்த பொல்லாப்புன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னாக்க ஈவில் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. இதுவும் மனதோடு கூட சம்பந்தப்பட்டது, செயல்களோடு சம்பந்தப்பட்டது கிடையாது. ஏன்னாக்க ஒரு மனிதன் ஒரு தவறு செய்வதற்கு முன்பாக அதை மனதில் செய்கிறான், பிற்பாடு தான் அவன் தன்னுடைய கரங்களின் மூலமாகவோ செயல்களின் மூலமாகவோ அதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எந்த ஒரு தப்பான விஷயமும் ஒருத்தன் எடுத்தோன்னே பண்ணுறது கிடையாது. முதல்ல மைண்டில் அந்த விஷயம் அவனுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், ஏது பண்ணணும்னு யோசிக்கிறான். யோசித்த பிற்பாடு தான் என்ன பண்றான் அப்படின்னாக்க அந்த தவறை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ கடவுள் சொல்றாரு, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவதே. ஆமா, இந்த பொல்லாப்புனா என்ன, அதை குறித்து ஒரு வார்த்தை எழுதிட்டு வந்திருக்கிறேன். பிறரின் வீழ்ச்சியையும் பிறரை வீழ்த்துவதையும் பற்றி சிந்திப்பது பொல்லாப்பு, பிறரின் எழுச்சியையும் பிறரை எழுச்சி படுத்துவதையும் பற்றி சிந்திப்பதே நல்லாப்பு. அல்லேலூயா. நாலாப்பு கிடையாது. எத்தனை படிக்கிற? நாலாப்பு படிக்கிறேன்னு. அப்போனாக்கா 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. நாலாப்பு கிடையாது, நல்லாப்பு. நான் யோசித்தேன், இந்த வார்த்தை தமிழ் அகராதிலே இல்லையே. எழுதுவோம் நம்ம, அகராதியில் இல்லைன்னு. அகராதியில் இருக்கிற வார்த்தையெல்லாம் ஒரே டைமில் எழுதுனாங்க, ஒவ்வொரு வார்த்தையாக உள்ளே சேர்த்தாங்களே, நம்மளும் ஒரு வார்த்தையை சேர்ப்போம். வேதம் சொல்கிறது பொல்லாப்பு, நான் அடுத்த வார்த்தை சேர்க்கிறேன் நல்லாப்பு. பொல்லாப்புனா என்னன்னாக்க பிறரின் வீழ்ச்சியையும் பிறரை வீழ்த்துவதையும் பற்றி சிந்திப்பதே பொல்லாப்பு. எத்தனை பேருக்கு புரியுது?
ஒருத்தனுடைய வீழ்ச்சியை குறித்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா? அவன் பத்தியா எப்படி இருந்தான், பத்தியா எப்படி போயிட்டான், பத்தியா அவனை குறித்து யோசிக்கிறான். வாழ்க்கை எப்படி இருந்துச்சு பத்தியா, எப்படி இருந்தான், என்ன பண்ணான், எப்படி கீழே விழுந்தான், எப்படி போனான் அப்படின்னு அவன் வீழ்ச்சியை குறிச்சே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க பார்த்தீங்களா? எவர்கள் ஒருவருடைய வீழ்ச்சியை குறித்து சிந்திக்கிறார்களோ இன்டைரக்டா பிசாசு அவங்கள ஆக்குப்பை பண்ணி அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். ஒன்று, ஒருத்தருடைய வீழ்ச்சியை பற்றி சிந்திப்பது. இரண்டாவது, ஒருவரை வீழ்த்துவதை பற்றி சிந்திப்பது. எப்படி ஒருத்தனை கீழே இறக்கி விடலாம், எப்படி ஒருத்தன் இழுத்துட்டு நம்ம மேலே போகலாம், எப்படி ஒருத்தனுடைய வாழ்க்கையில் மேலே போகலாம், அப்படி தடுக்கலாம். இந்த உலகத்தில் இதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு பாருங்களேன். ஏன் நம்முடைய இந்திய தேசத்தில் மட்டும் நிறைய பணக்காரர்கள் இல்லை தெரியுங்களா? சில பேர் மட்டும் தான் பணக்காரங்க இருக்கிறாங்க, சில பேர் பணக்காரங்க ஆக முடியாதமே இருக்கிறாங்க. ஏன்னாக்க ஒரு விஷயம், நம்மோட ஒருத்தர் முன்னாடி போகிறான் அப்படின்னாக்க அவனை தூக்கி விடணும், அவனை உயர்த்தி விடணும், அவனை மேலே ஏற்றி விடும் பொழுது என்ன ஆகுனாக்க அவன் கொஞ்சம் மேலே போயிட்டா கட்டாயமாக நம்மளுக்கு கொஞ்சமாச்சும் கை கொடுத்து மேலே தூக்கக்கூடியவனாக இருப்பான். ஆனால் நம்ம என்ன தெரியுங்களா, என்னை விட நீ மேலே போறியா, நீ எப்படி மேலே போறேன்னு பார்க்குறேன், உன்னை எப்படி செய்கிறேன் பாரு, உன்னை எப்படி கவுக்கொண்டு நீ போ, எங்கே தட்டணுமோ தட்டி உன்னை எப்படி இறக்கணுமோ இறக்கிறேன். இந்த பரமபதம் எத்தனை பேர் விளாண்டுருக்கீங்க? கொரோனா டைமில் என்ன சார் வேலை எங்களுக்கு? உருட்டணும், தாயம் 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 தாயம்னு போட்டு உருட்டணும், தாயம் மட்டும் விழுக மாட்டேங்குது. பரமபதம் விளாண்டு சில பேர்லாம் நைட்டு 2 மணி வரைக்கும் பரமபதம் சரக்கு 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 சரக்குன்னு ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பரமபதத்தில் என்னது, ஒருத்தன் மேலே ஏறி போகிறான்னு வச்சுக்கங்களேன், இவன் சீக்கிரம் போகணும்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு 2 விழுந்தா பாம்பு கொத்துன்னு வச்சுக்கங்களேன், கடவுளே 2 விழுந்து 2 விழுந்து 2 விழுந்து 2 விழுந்து 2 விழுந்து இரண்டான்னு பார்த்தாக்க 2 அவன் போட்டு பாம்புட்ட கொத்து வாங்குறான். இது இவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. ஏன்? மற்றவருடைய வீழ்ச்சியை வைத்து சந்தோஷப்படுவது அல்லது மற்றவர்களை வீழ்த்த நினைப்பது பொல்லாப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க பாருங்க. வாழ்க்கையில் மேலே வரணும்னாக்க ஃபர்ஸ்ட் உங்களை குறித்து யோசிக்கணும். நீங்கள் எப்படி மேலே வரணும்னு யோசிக்கணும், நீங்கள் எப்படி நல்லா இருக்கணும்னு யோசிக்கணும். மற்றவன் எப்படி கெட்டு போனா, இல்லை மற்றவன் எப்படி கெடுக்கலாம், இப்படி யோசிச்சிங்கனாக்க உங்களுடைய விலையேற பெற்ற நேரத்தை நீங்கள் வீணாக்குகிறீர்கள். ஹல்லேலூயா. அதை எம்ஜிஆர் ஒரு பாட்டு பண்ணார். என்ன பாட்டு பண்ணாருங்க? தூங்காதே தம்பி தூங்காதே, பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கினவன் பதவி இழந்தான். அப்போ எந்தெந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்மளுடைய காரியங்களை இழக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். சில பேர் நினைக்கிறாங்க, நான் இன்னைக்கு காலேஜ் போனேன், நல்ல தூக்கம் தூங்கினேன். காலேஜில் போய் தூங்குனியா? என்ன ஃபீஸை கட்டி சாப்பாடு போட்டு யூனிஃபார்ம் கொடுத்து அமுச்சு விட்டா காலேஜில் போய் தூங்கணுன்ற அது ஒரு பெரிய பெருமை கிடையாது. நீ உன்னுடைய பெற்றோர்களை கட்டின ஃபீஸுக்கும் அவங்க கொடுத்த பைசாவுக்கும் உன்னை எடுத்து அமிச்சதுக்கும் நீ வீணாயிட்டு வந்திருக்க, நீ ஏமாந்துட்டு வந்திருக்கிற. ஹல்லேலூயா. அப்படிதான் ஒருத்தரை வீழ்ச்சியை குறித்தும் அல்லது ஒருத்தரை வீழ்த்துவதை குறித்தும் நீங்கள் சிந்திக்கும் பொழுது நீங்கள் பொல்லாப்பு செய்கிறீர்கள். உங்களுடைய மனதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய உயர்வையும் உங்களுடைய பெருக்கத்தையும் நீங்கள் தடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் அடுத்த படிக்கு போக முடியாது, உங்களால் அடுத்த படிக்கு போக முடியாது. அந்த சிந்தனையும் அந்த யோசனையும் உங்களை இழுத்து கொண்டே இருக்கும். அதுதான் பொல்லாப்பு, அதான் ஈவில் திங்ஸ். அது பிசாசுனுடைய குணமாக இருக்கிறது. அந்த குணத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நல்லாப்பு அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பிறரின் எழுச்சியையும் பிறரை எழுச்சிப்படுத்துவதையும் பற்றி சிந்திப்பதே நல்லாப்பு. அப்படின்னாக்க ஒருத்தர் எப்படி வாழ்க்கையில மேல வந்தான், ஒருத்தர் எப்படி சாதிச்சான், ஒருத்தர் எப்படி வாழ்க்கையில பெரிய காரியங்களை பண்ணினா அப்படின்றது அவர்களை குறித்து தெரிந்து கொள்வதும், அவர்களை குறித்து தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, தனக்கு கீழே இருக்கிற மக்களுக்குள்ளே எப்படி அப்படிப்பட்ட எழுச்சியை கொண்டு வர முடியும், அவங்களை எப்படி தூக்கி விட முடியும் அப்படின்ட்டு யோசிக்கிறான். பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் நல்லாப்பு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ வாழ்க்கையில் கடவுளுக்கு பயப்படுறது ஞானம், பொல்லாப்பை விட்டு விலகுவது, இது ரெண்டும் மனதோடு கூட சம்பந்தப்பட்டது. பாருங்க, இப்போ நான் எடுத்துன்னு வர செய்தி அப்படியே கொண்டு க்ளோஸ் பண்ண போகிறேன். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய மனதிலிருந்து தான் துவங்குகிறது. உங்கள் மனசை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் லைஃப்பில் அடுத்து நீங்கள் நினைக்கிற அத்தனை காரியங்களையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு மேலே வந்துக்கிட்டே இருப்பீங்க. யாரும் உங்களுக்கு தடை செய்யவே முடியாது. ஆனால் மனதளவில் நீங்கள் ஒரு விஷயம் நடக்காதுன்ட்டு நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்தாலும் அது உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் மனதளவில் இது எனக்கு கடவுள் கட்டாயமாக கொடுப்பான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க இந்த உலகமே சேர்ந்து அதை தடுத்தாலும் அதை பெறுவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. மனசு பாருங்களேன், வெளியில தெரியாது, இன்விசிபிள். the mind is invisible but it is influential அப்படின்னு ஆங்கிலத்தில். மனது கண்களுக்கு தெரியாதது, ஆனால் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. ஹல்லேலூயா. மனசு யாராச்சும் வெளியில பார்க்க முடியுமா?
மனசை அவங்க கண்கள்னால பார்க்க முடியும். இட் இஸ் நாட் விசிபிள், இட் இஸ் இன்விசிபிள். காணக்கூடாதது. கடவுள் எப்படி காணக்கூடாதவராக இருக்கிறாரோ அப்படியே உங்களுடைய மனமும் காணக்கூடாதது. ஆனால் அந்த காணக்கூடாத மனம் இன்ஃப்ளூயன்ஷியல், அப்படின்னாக்க பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது, மிக சக்தி வாய்ந்த ஆற்றல் உடையதாக தேவன் மனதை மனிதனுக்கு கொடுத்திருக்கிறபடியினால தான் சபையில் வேதத்தில் மனதை குறித்து நிறைய எழுதியிருக்குது. அது குறித்து நாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு பெரிய ஆற்றலை தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் அவனுடைய மனது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ அந்த மனது அவனுக்குள்ள எப்போ அதை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறதோ அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை அவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அது மாத்திரம் கிடையாது, ஒரு காரியத்தை வேகமா வாசிங்க, கடந்து போகலாம். நீதிமொழிகள் 3:16. அதன் வலதுகையில் தீர்க்காயுசும் அதன் இடதுகையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. எதனுடைய 13ஆம் வசனம் வாசிச்சீங்கல்ல, அந்த 13ஆம் வசனத்துடைய கண்டினியூஷன் தான் 16ஆம் வசனம். 13ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். ஞானமும் புத்தியையும் சம்பாதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப அந்த ஞானமும் புத்தியும் உடைய மனிதனுக்கு என்ன இருக்குன்றத 16ஆம் வசனம் சொல்லுது. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வலது கையில் என்ன இருக்கு? எல்லாரும் சொல்லுங்களேன். வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும். நம்ம செய்தியினுடைய பேஸ் வேர்டு, டைட்டில் வசனம் என்னன்னாக்க இந்த வசனம் தான். நீதிமொழிகள் 3:16. வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2 கரங்களை வைத்து தான் உங்களுடைய லைஃப்பை தேவன் டியூன் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். தீர்க்காயுசு அப்படின்ற வார்த்தைக்கு தான் நான் எழுதியிருக்கிறேன் ஹெல்த் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். செல்வமும் கனமும்ன்ற வார்த்தைக்கு தான் நான் வெல்த் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறேன். அதனால தான் தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக ஆசீர்வாதமும் என்ற தலைப்பை வைத்திருக்கிறேன். அப்போ வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வமோ கனமோ. இன்னைக்கு நிறைய பேர் டெய்லி கால் இருந்துச்சோன்னா, என் கையில் என்னையா இருக்குது, என் கையில் ஒன்றும் இல்லையா, எல்லாம் கடவுள் விட்ட வழியா, ஏதோ நான் போகிறேன் வர்றேன் செய்கிறேன், 5 காசு கையில் நிற்க மாட்டேங்குதுயா, ஓடுறேன் ஒடியாரன் என்னென்னமோ பண்ணுறையா, எப்படி பண்ணாலும் ஏதாச்சும் கொஞ்சம் மிச்சம் பண்ணிடலான்னு பார்க்குறேன், கையில் ஒன்றுமே நிற்க மாட்டேங்குதுயா. இது கேட்குறதுக்கு நல்லா இருக்கும், ஆனால் கேட்க கேட்க நல்லா இருக்காது. இதை எப்படி மாற்றணும் அப்படின்னாக்க, தினந்தோறும் காலையில் எழுந்த உடனே நீதிமொழிகள் 3:16 எடுத்து வச்சு நீங்கள் சொல்லணும், என்னுடைய வலது கையில் தீர்க்காயுசையும் என்னுடைய இடது கையில் செல்வத்தையும் கனத்தையும் என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறபடியினாலே நான் செழிப்போடும் ஆரோக்கியத்தோடும் தான் இந்த பூமியிலே வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வசனத்தை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆக்டிவேட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல ஃபேன் இருக்குது, சுவிட்ச் இருக்குது, ஏசி எல்லாம் இருக்குது, ஆனால் எல்லாம் ஆஃபில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்காச்சும் பயன்பாடு இருக்குமா? நான் சாயந்தரம் உட்காந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு என் பையன் என்ன பண்ணாக்கா ஸ்வீப் பண்ணான். வீட்டெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு 2 ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டான். நான் உட்காந்து செய்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். டெம்பரேச்சர் மாறுது, பாடி டெம்பரேச்சர் அப்படியே வேர்க்குது, பொட்டு பொட்டாக ட்ராப்ஸாக வருது. நான் யோசிக்கிறேன், ஆனால் அது இவ்வளோ உற்சாகமாக இவ்வளவு ஆக்ரோஷமாக கடவுளுடைய வார்த்தையை நம்ம தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன். பார்த்தா 2 ஃபேன் ஆஃபில் இருக்குது. எந்திரிச்சு இப்படியே இமானு அப்படின்னு நின்னேன். பார்த்தா அப்படியே வேர்த்து ஊற்று தக 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 தகதன். டேடி சொல்லக்கூடாதா டேடி, ஆஃப் பண்ணிட்டு ஃபேனை போடாமல் போயிட்டேன். நீ ஆஃப் பண்ணியடா, நீ தானடா ஃபேனை போடணும். நான் என்னடா டெம்பரேச்சர் மாறுதேன்னு செய்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஊற்றிக்கிட்டே இருக்குது. அப்புறம் உள்ளே போய் ஏசியை போட்டு கொஞ்சம் நேரம் நின்ன உடனே அந்த வேர்வை எல்லாம் அப்படியே காஞ்சி உடம்புடைய டெம்பரேச்சர் அப்படியே மாறுச்சு. ஹல்லேலூயா. அப்போது எந்த இடத்துல எது இருக்கணுமோ அது இருந்தால் காரியங்கள் என்ன பண்ணுதுங்க, மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல சுவிட்ச் இருக்குது, அந்த சுவிட்சை போட்டால் மட்டும்தான் அது ஓடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதை செஞ்சால் மட்டும்தான் அந்த காரியங்கள் மாறி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடிய அசௌகரியத்தை மாற்றக்கூடியதாக இருக்கிறதுல. அதே போல தான் எதை குறித்து பேசிட்டு இருந்தேன்? கரெக்ட். வலது கையில் தீர்க்காயுசு, இடது கையில் செல்வமும் கனமும். அப்போ எல்லாரும் சொல்லுங்களேன், வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அப்போ எப்படி சுவிட்சு போட்டால் ஃபேன் ஓடுதோ அப்படி தினந்தோறும் காலையில் எந்திரிச்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பற்றாக்குறையை பேசுவதை நிறுத்திவிட்டு கடவுளுடைய வார்த்தையை பற்ற வைங்க. கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொல்லுங்க. சொல்லும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ இந்த வசனம் தான் பேஸ் வசனம். இந்த வசனத்துல தான் நான் அப்படியே கடந்து போக போகிறேன். வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் உண்டாயிருக்கும். பாருங்க, நம்ம ஆளுங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னாக்க அந்தரங்கத்தில் ஆடாதவனால் அம்பலத்தில் ஆட. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒருத்தன் பண்ண போகிறான்னு வச்சுக்கோங்களேன், உடனே போய் டக்கு டக்குன்னு மேடையில் ஏறி டான்ஸ் ஆடிட மாட்டான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானாக்க, பல முறை ப்ராக்டிஸ் பண்ணுவான். பல முறை யாரும் இல்லாத இடத்துல ஒரு ரூமில் பல முறை இந்த ஸ்டெப்ஸை போட்டு போட்டு பார்த்து 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 ட்ரெயின் பண்ணி டியூன் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து அந்த மொபைல் எடுத்து பார்த்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்து எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிக்கோ அந்த மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் 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 ஆடி தயாரான பிற்பாடு தான் அவன் என்ன பண்ணுவானாக்கா ஸ்டேஜ் ஏறக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல தான் அந்தரங்கத்தில் ஆடாதவனால் அம்பலத்தில் ஆட முடியாதது போல மனதில் மாற்றத்தை கொண்டு வராதவனால் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. முதலாவது மனதில் மாற்றம் உண்டாக வேண்டும். மனசு மாறினா மட்டும்தான் அடுத்து உங்க வாழ்க்கை மாறக்கூடியதாக. எத்தனை பேருக்கு வாழ்க்கை மாறணும்னு நினைக்கிறீங்க? நான் படிக்கிற பிள்ளைங்க 40% 50% எடுக்கிற பிள்ளைங்க நான் ஒரு 80% 90% எடுக்கணும் அப்படின்றதுனால என்னன்னாக்க உட்காந்து 24 மணி நேரமும் படிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் மாறாது. ஃபஸ்ட்டு மனதில் ஒரு மாற்றம் உண்டாகணும். என் கூட கடவுள் இருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருக்கிறாரு, புத்தியை கொடுத்துருக்கிறாரு, என் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் வைத்திருக்கிறாரு, நான் கடவுளுடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே, கடவுள் எனக்குள்ளே வாழ்கிறபடினாலே நான் ஒரு சிறந்த மாணவனாக மாணவியாக என்னை கர்த்தர் மாற்றுவார் அப்படின்ற எண்ணம் மனதில் முதலாவது ஒரு மாற்றத்தை உண்டாக்கணும். மனதில் மாற்றம் உண்டான பிற்பாடு தான் நீங்கள் புத்தகத்தை திறந்து படிக்கும் பொழுது தேவன் அதை உங்களுக்கு புரிய வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ மாற்றம் ஃபர்ஸ்ட் எங்கே வரணும்? மனசுல மாற்றம் வந்தால் மாத்திரம்தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். மாட்டு வண்டி எடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு மாடை முன்னாடி கட்டணுமா பின்னாடி கட்டணுமா? மாடை பின்னாடி கட்டினீங்கன்னாக்கா மாடுக்கு தெரியும் நமக்கு சாப்பாடு போட போகிறாங்கன்னு, அப்படியே காலை மடிக்க உட்காந்துரும். நீங்கள் மாட்டை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினாக்கா மாடு ரெடி ஆகிடும். மாடுக்கு தெரியும் பின்னாடி கட்டினா என்ன பண்ணணும், முன்னாடி கட்டினா என்ன பண்ணணுன்ட்டு. அப்போ மாட்டை கொண்டு போய் முன்னாடி கட்டிட்டீங்கன்னாக்கா அது பயணத்தை துவங்குவதற்கு தயாராகிடுமா. அதே போல தான் உங்கள் மனசை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு கர்த்தர் செய்வார், எனக்கு கர்த்தர் தருவார், என்னால் வாழ்க்கையில் மேலே வர முடியும், எனக்கு கர்த்தர் வழி வாசல்களை திறந்து கொடுப்பார், என்ற சூழ்நிலைகளை தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார், எனக்கு எங்கள் அப்பா செய்வார் அப்படின்ற எண்ணம் மனசில் உள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், வெளியில் மாற்றத்தை தேவன் காணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ முதல்ல மனசில் மாற்றம் வரணும். மனசில் மாற்றம் வந்தால் தான் அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடியதாக இருக்குது. வசந்த வாசிங்க, நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். பாருங்க, இந்த 16:32 போட்டிருக்கு, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன். அடுத்துதான் ஹைலைட்டே, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன். ஆமா, பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமனா. பட்டணத்தை அப்படின்ற வார்த்தையை படித்த உடனே நான் கூட என்ன பண்ணேன்னாக்கா, ஒரு சிட்டியை வந்துட்டு ஒரு சின்ன நகரம், இப்போ சென்னைன்றது ஒரு நகரம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நகரத்தை ஒருத்த ஆக்குபை பண்ணிட்டான் அப்படின்னாக்க கையாண்டுட்டான், அது மேலே ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிட்டான், அதனால் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டான்னு வச்சுங்களேன். அந்த பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க, ஒரு சிட்டியை கான்குவயர் பண்ணுறதை காட்டிலும் தன்னுடைய மனதை எவன் ஒருத்தன் ஹேண்டில் பண்ணுறானோ, அடக்கிறது அப்படின்னாக்கா பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், மனசு அடக்கு, மனசு அடக்கு, மனசு அடக்கணும்னு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு வீட்டுக்கார் திட்டுறாரு, 1 2 அந்த நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது கோபம் வெளியில் வருதுன்னு அர்த்தம். 10 வரைக்கும் தான், அதுக்குள்ளே வீட்டுக்கு 9 ஆண்டு வீட்டுக்கார் உசாரிடுவார், பாய் அப்படின்னு பைக் கற்றுட்டு கிளம்பிடுறாரு. 10 தாண்டிச்சுனாக்க நம்மளாம் இருக்க முடியாதுடா. அப்போ 1 2 10 சொல்லும் பொழுது கோபம் குறையணும். இவங்க 10 சொல்லும் போது கோபம் உச்சத்தில் இருக்கும். அப்போ 10 சொல்கிறதே வேஸ்ட்டு, 1லே காலி பண்ணிடலாம். அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க, மனதை அடக்கணும் அப்படின்னாக்க அதை கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, அதை ஹேண்டில் பண்ணுறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கண்ட்ரோல் பண்ணுறது வேற, ஹேண்டில் பண்ணுறது வேற. கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னாக்க, பிரேக் பிடிக்காத ஒரு வண்டி ரோட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டி என்ன பண்ணணும்? கண்ட்ரோல் பண்ணணும். அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கட்டாயம் இடிச்சு தான் நிற்கும். ஆனால் நல்லா போகிற வண்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை, ஹேண்டில் பண்ணாலே வண்டி சூப்பராக இருக்குது.
பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறான், குஷன் ஷீட் கொடுத்துருக்குறான், அப்படியே சாஞ்சுக்கிட்டே வண்டி ஓட்டலாம், பாட்டு கேட்டுட்டு ஏசி போட்டே வண்டி ஓட்டலாம். அப்படி போகும்பொழுது அந்த பென்ஸு பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுகராக இருக்கும். அப்படியே உட்காந்து அழகாக அப்படியே 2 விரலில் அப்படியே ஓட்டிட்டு போவோம். அவனுக்கு என்ன அவ்வளோ பெரிய வண்டி, ஆனால் பவர் ஸ்டேரிங்கு ரிலாக்ஸாக இருக்கும், வண்டி அழகாக ஹேண்டில் பண்ணுவான். அப்போது பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவனாக்க கண்ட்ரோல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறவன் கிடையாது, ஹேண்டில் பண்ணுறவன். எல்லாரும் சொல்லுங்களேன், கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, ஹேண்டில் பண்ணுறது. அப்போ வாழ்க்கையில் நீங்கள் எப்போல்லாம் வாழ்க்கையில் ஒரு விதமான ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகிறீங்களோ, கோபம் எரிச்சலுக்குள்ளே போகிறீங்களோ, அப்போல்லாம் உங்களுக்குள்ளே என்னன்னாக்க நீங்கள் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சில வார்த்தைகளை விட்டுறீங்க பார்த்தீங்களா? அப்படி விடும் பொழுது என்ன நடக்குதுனாக்க அந்த வார்த்தைகள் ரொம்ப தீவிரமாய் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் இந்த இதில் நீதிமொழிகள் எழுதப்பட்டிருக்குது, தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். மனதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. நான் பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பிரசங்கம் ஒன்று பண்ணேன். எவ்வகை பச்சையானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது பைபிளில், பிரசங்கிலும் நீதிமொழிகளும் இருக்குது. நான் எடுத்து பிரசங்கம் பண்ணேன். நான் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பேன். இப்போ நான் வருது அந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கேனாக்க, எவ்வகை பச்சையானாலும் சரி அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. ஒரு பறவை புறாவை பிடிக்க போகிறீங்க, புறா வரும்போது நீங்கள் வலையை விரிச்சிங்கனாக்கா புறா சிக்குமா? சொல்லுங்களேன். புறாக்கு தெரியாத விதத்தில் வலையை விரிச்சிருக்கணும். அந்த புறா உட்காந்து டக்குன்னு அந்த வலையை இழுத்தீங்கனாக்கா அது உள்ள பிடிச்சிரும். ஆனால் அந்த புறா வரும்போது வலையை விரிச்சிங்கனாக்கா அது சிக்கவே சிக்காது, போய்கிட்டே இருக்கும். ஒரு முறை என்ன பண்ணார்னாக்கா, ஒரு துறவி ஒரு கடற்கரையில் போய் உட்காந்துருக்கும் பொழுது அந்த கடற்கரையில் வரக்கூடிய சில பறவைகள் அவர்கிட்ட என்ன பண்ணுச்சுனாக்கா உட்காந்துக்கிட்டே இருந்துச்சான். உட்காந்துக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு பையன் கேட்டானா, டெய்லி உங்ககிட்ட பறவைகள் வருது, நாங்கள் ஒரு பறவை கூட பிடிக்க முடியல, எனக்கு ஒரு பறவை பிடிச்சி தாங்க அப்படின்னு சொன்னானா. சரிப்பா நாளைக்கு வா பிடிச்சி தரேன்னாரான். அடுத்த நாள் போய் உட்காந்தாரான், அவர்கிட்ட ஒரு பறவை கூட வரலையா. அவரே யோசிக்கிறாராம், என்னடா டெய்லி என்கிட்ட உட்காரும், டெய்லி பறவையை பிடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் உட்காரல. அவர் உட்காந்து தியானம் பண்ணாரு. அவருடைய பியோர் ஹார்ட்டுக்கு எல்லா பறவைகளும் பக்கத்தில் உட்காந்துச்சா. இப்போ ஒரு பறவையை பிடிக்கணும்னு உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா. அந்த நினைவு, அந்த வைப்ரேஷன் அவரை சுற்றி இருக்கும் பொழுது ஒரு பறவை கூட அவர்கிட்ட வரலையா. அவர் ஆச்சரியப்பட்டு சொன்னாராம், ஒரு மனிதன் வலையை விரிச்சாதான் பறவைகள் பசிக்காம போகும் கிடையாது, அதை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது கூட அது சிக்குவது இல்லை என்பதை அன்றைக்கு அவர் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அப்புறம் தான் அவர் சொல்றாரு, மனிதனுடைய நினைவுகள் வைப்ரேஷனை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நான் சொல்றேன், ஒரு பறவை வலையை விரிக்கிறத பார்த்துட்டா சிக்க மாட்டேங்குது, எப்படியோ அப்படியே உங்க லைஃப்ல கோபமும் எரிச்சலும் அவிவிசுவாசமும் பயமும் சந்தேகமும் விரக்தியும் மரணத்துக்குரிய வார்த்தைகளையும் பேசக்கூடிய சூழ்நிலைகளை பிசாசு ஏற்படுத்தும் பொழுது நீங்க அதை பார்த்து அப்படியே ஆக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன், பறவை விட நீங்க மோசமான நாட்களா? அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பறவைகளை விட நீங்க ரொம்ப சீப் ஆயிட்டீங்களா? ஆதியாகமம் 1:28 சொல்றாரு, எல்லாவற்றையும் உண்டு பண்ணி பறவைகளையும் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்ற மக்கள் நாம். பறவையை விட நம்ம சீப் ஆயிட்டோமா? ஒரு பறவை வலையை பார்த்து சிக்க மாட்டேங்குது, ஒரு பறவை ஒரு மனுஷன் பிடிக்கணுன்ற நினைவு வரும் பொழுது அந்த வைப்ரேஷனை வச்சு அது சிக்காம போயிருது. ஆனால் நீங்களோ உங்களை கோவப்படுத்துகிறார் என்று தெரிந்து கோவப்படுகிறீர்கள். உங்க வாயில வார்த்தையை பிடுங்கணும்னு நினைச்சு பேசுறவங்க கிட்ட வார்த்தையை பேசுறீங்க. உங்களை மரண வார்த்தையை பேச வைக்க வேண்டும் என்று பிசாசு வேலை செய்யும் பொழுது மரண வார்த்தைகளை பேசுகிறீர்கள், அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசுகிறீர்கள், சந்தேகத்தை பேசுகிறீர்கள், பயத்தை பேசுகிறீர்கள், இயலாமையை பேசுகிறீர்கள். இதையெல்லாம் நீங்கள் எப்படினாலும் பேச வேண்டும் என்று பிசாசு விரும்புகிறார். ஏன்னாக்க அதை பேசுவதற்கு முன்பாக உங்கள் மனதை அவன் கலங்கப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த மாலை வேளை நான் சொல்றேன், ஒரு பறவைக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சென்ஸ், அந்த சென்சேஷன் நமக்குள்ள இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நமக்குள்ள கடவுள் கொடுத்திருக்கிறாரு, அதோட பெஸ்ட்டாக கொடுத்திருக்கிறாரு. அப்படிப்பட்ட பெஸ்ட் சென்சேஷன் உடைய மக்களாகிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், சூழ்நிலைகள் நம்ம இடத்துல நெருங்கும் பொழுதே அதை அறிந்து கொண்டு அதற்கு எதிராய் செயல்படக்கூடியவர்களாக இருங்கள். உங்களை மரண வார்த்தைகளை பேச பிசாசு தூண்டும் பொழுது ஜீவ வார்த்தைகளை பேசுங்கள். அதுதான் மனசு சம்பந்தப்பட்டது, அதுதான் ஞானம், அதுதான் புத்தி. அந்த ஞானமும் புத்தியும் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுதுதான் அவன் பாக்கியவானாய் மாறுகிறான். ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு, ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால வாழ்க்கை மாறாது.
வாழ்க்கை மாறாது. வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் உங்கள் மனது மாற வேண்டும். உங்கள் மனது மாறிவிட்டால் உங்கள் வாழ்க்கை மாற்றத்தை தடுக்க எவராலும் முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ மனசை மாற்றணும். பட்டணத்தை பிடிப்பதை பார்க்கணும். தன் மனதை அடக்குகிறவன் மனதை கண்ட்ரோல் பண்ணணும். மனதை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. இந்த உலகத்திலே ரொம்பவும் விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்கும் என்றால் அது உங்களுடைய மனது என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. நீங்கள் ஒரு 10 சவரன் நகை வச்சுருக்கலாம். அது வீட்டில் உள்ளாக்கரில் வச்சு பூட்டி சாவியை யாருக்கும் தெரியாமல் ஒளிச்சு வச்சுருக்கலாம். அது விலை உயர்ந்த பொருள் கிடையாது. ஏன்னா நீங்கள் உள்ளே வச்சு ஒளிச்சு வச்ச அந்த 10 சவரன் நகையை காட்டிலும் 10 மடங்கு வாங்கக்கூடிய ஆற்றல் உங்களுடைய மனதிற்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மனது ரொம்பவும் எக்ஸ்பென்சிவ் ஆனது, இன்ஃப்ளூயன்ஷியல் ஆனது. உங்கள் மனது விலையேற பெற்ற காரியங்களை அடக்கி வைத்து கொண்டிருக்கிறது. அந்த மனதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு மெச்சூர்னஸ் உங்களுக்கு வந்துருச்சுனாக்க ஆசீர்வாதம் உங்கள் காலடியில் கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. மனதை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. பைபிள் இன்னைக்கு வாசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? பைபிள் வாசிக்கணும். மனதை ஹேண்டில் பண்ணுங்க. இன்னைக்கு ஜெபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஜெபிக்கணும். என்னைக்கு உங்களுடைய ஆவி விரும்புகிறதை நீங்கள் செய்கிறீர்களோ அன்றைக்கு உங்கள் மனதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ ஆமாம். மாம்சம் சொல்கிறத நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாக்க உங்கள் மனசு இன்னும் உங்கள் கண்ட்ரோலில் இல்லைன்னு அர்த்தம். எப்போ உங்கள் மனசு உங்களுடைய மாம்சம் சொல்கிறத செய்யாமல் உங்கள் ஆவி சொல்கிறத செய்கிறீங்களோ அப்போ உங்கள் மனசை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய மெச்சூர்னஸ் உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் கேட்குறேன், உங்கள் லைஃப்பில் கைத்துக்கு சொல்ல மாட்டேன், பதில் சொல்லுவேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் கேட்குறேன், எத்தனை பேர் பைபிள் வாசிக்கணும்னு நினச்ச உடனே பைபிள் எடுத்து வச்சு உங்களால் வாசிக்க முடியும்? எத்தனை பேர் ஜெபிக்கணும்னு நினச்சோன்னே உங்களால் டக்குன்னு உட்காந்து ஜெபிக்க முடியும்? எத்தனை பேர் கடவுளுடைய வார்த்தையை ஒரு 10 நிமிஷம் நான் சொல்ல போகிறேன்னு நினச்ச உடனே உங்களால் சொல்ல முடியும்? ஆனால் அதை மட்டும் உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் மிச்ச காரியங்களை நீங்கள் ரொம்ப ஆர்வமாக செய்வீங்க. உங்களால் பைபிள் வாசிக்கிட்டே இருந்தேன். பைபிள் வாசிட்டு இருக்கும் பொழுது த காட்லி லேசினஸ் and the worldly busyness leads to a painfulness. அதாவது கடவுளுடைய காரியங்களை குறித்த சோம்பலும் உலக காரியங்களை குறித்த உற்சாகமும் ஒரு மனிதனை வேதனை உள்ள ஒரு வாழ்க்கைக்குள் தள்ளக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கடவுளுடைய காரியத்தில் சோம்பல், உலக காரியத்தில் உற்சாகம். கடவுளுடைய காரியத்தில் சோம்பல் வந்துடுது. அது என்னன்னு தெரியல சார். பைபிள் வாசிக்கணும்னு நினச்சிக்கிறேன் முடியல, ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன் முடியல, உபவாசிக்கணும்னு நினைக்கிறேன் முடியல, ஒரு 10 நிமிஷம் அப்படி சமூகத்தில் உட்கார்ந்தோன்னு நினைக்கிறேன் முடியலன்னு சொல்லுகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் மனதை இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியல. நீங்கள் உங்கள் மனதை ஹேண்டில் பண்ண தெரியாதவங்களா இருக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ உங்கள் மனதை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவனுடைய கைகளில் தான் தேவன் விலையேறப்பெற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஹேண்டில் பண்ண தெரியாதவன்ட்ட பெரிய காரியங்களை கொடுக்க மாட்டாங்க. என் பையன் சைக்கிள் ஓட்டுறான், அவனால் பைக்கை ஹேண்டில் பண்ண முடியும்னா தான் என்ன பண்ணுவேன், அடுத்தவன் கையில் பைக்கை அடுத்து நான் ஒரு கார் வாங்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் சந்தோஷப்படுவீங்க. அப்பா சீக்கிரம் வாங்க ஐயா கார், வரும்போது 4 பேர் 5 பேர் கூட்டி போயிட்டு விடுறதுக்காச்சும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் கார் வாங்கினோன்னா என் பையனால் அந்த காரை ஹேண்டில் பண்ண முடிஞ்சாதான் அந்த கீ அவங்ககிட்ட நம்பி நான். அப்போ கடவுள் மட்டும் மனதை கண்ட்ரோல் பண்ண தெரியாத உங்ககிட்ட பெரிய காரியங்களை கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா? உங்கள் வீட்டில் ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அது கையில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் சுட சுட பாலை ஊற்றி பக்கத்து வீட்டுக்கார ஆண்டிகிட்ட போய் கொடுத்துடுவான்னு சொல்லுவீங்களா? ஒரு ஸ்டெப்பு போனோடனே கொட்டி கவுத்துட்டு உட்காந்துருக்க முடியும். ஏன்? ஹேண்டில் பண்ண தெரியாது சார். என்ன தெரியுதா? டிவி பார்க்குற, டோரா பூச்சி பார்க்குற, சிங்சான் பார்க்குற, இது பண்ண தெரியாதா? அது கையில் அது கொடுக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? 5 வயசு குழந்தைகிட்ட கொடுத்து அந்த குழந்தை இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கிற, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஹேண்டில் பண்ண தெரியாது. நான் சொல்கிறேன், உங்களால் எப்போ உங்கள் மனசை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வருதோ அப்போ தான் கடவுள் உங்ககிட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பார்க்குறாங்க, என்னையா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் கோயிலுக்கு வந்தால் ஜெபம் பண்ணி கர்த்தர் ஆசீர்வதிப்பார், போமா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சி வந்தாக்கா ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாருன்றீங்க. இதை கேட்கறதுக்காக நாங்கள் ஆட்டோ பிடிச்சி நடந்துலாம் வந்து நினைக்கிறீங்க. கொடுக்க மாட்டாருன்னு சொல்கிறேனாக்க ஆசீர்வாதம் கொடுத்தாலும் உன்னால் ஹேண்டில் பண்ண தெரியாது. திருப்பி தப்பாக தான் பண்ணுவீங்க. திருப்பி அதை உங்களால் மெச்சூர்னஸாக ஹேண்டில் பண்ண முடியாது. அருணாச்சலம் படத்தில் காட்டுற 100 கோடி கையில் கொடுத்தா கூட உங்களால் ஹேண்டில் பண்ண அருணாச்சலம் 10,000 விட்டுட்டு அருணாச்சலன்ற மாதிரி அந்த வாழ்க்கையில் படத்தில் நடிக்கிறவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடக்கும். நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் உங்கள் மனதை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் நினைக்கிறத ஆவிக்குரிய வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கனாக்க உங்களுடைய கரத்தில் தேவன் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா.
உங்கள் கரத்தில் தான் தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். எத்தனை பேர் மனதை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? வீட்டில் இருக்கிற நாயை கண்ட்ரோல் பண்ணிடுறோம். ஓன்னு கத்துது, ஜிம்மி மம்மி ஜிம்மின்னு சொன்னோன்னே நாய் என்ன பண்ணுது, அப்படியே உட்காந்துருது. அடுத்தவனை பார்த்தோன்னே கத்துது, மம்மி வாய்ஸை கேட்டோன்னு டம்மி ஆகிடுது. சார் நாயை கண்ட்ரோல் பண்ணிடுறோம் சார், பூனையை கண்ட்ரோல் பண்ணிடுறோம். ரைட் மிஸ்ஸி சிட் சக்னு அந்த பால் குடி சக்ஷன் பால். பூனையை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நாயை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பிள்ளைங்களை கண்ணிலே ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்படின்னாக்கா லெஃப்ட்டில் போய் ரைட்டில் திரும்பின அர்த்தம், உட்காருனா உட்காருன்னு அர்த்தம், எந்திரிச்சு உள்ளே போனால் உள்ளே போன அர்த்தம். பேச்சுலாம் கிடையாது, வீச்சு தான். இனிமேல் பேச்சே கிடையாது, வீச்சு தான். கண்ணிலே பிடிச்சிதாங்க. எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறீங்களே, உங்கள் மனசை ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ண முடியுதா? உங்கள் மனசை நீங்கள் எப்போ கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ, ஹேண்டில் பண்ணுறீங்களோ, அப்பொழுது உங்களுடைய கரத்தில் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்க தேவையில்லை, நீங்கள் ஆசீர்வாதத்தை கேட்க தேவையில்லை. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்கள் கேட்கறதற்கும் அதிகமாக தேவன் உங்களுடைய கரத்தில் கொடுப்பார். ஏன்? அவருக்கு தெரிஞ்சிடும், என் பிள்ளைனால மைண்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துடுச்சு, என் பிள்ளைக்கு எதை கொடுத்தாலும் ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னு தைரியமாக கொடுப்பாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? என் பையனுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன், அதில் ஒரு 1000 ரூபா போட்டேன். அவன் எப்படி ஹேண்டில் பண்ணுறான், எப்படி அந்த அக்கௌண்ட்டை வந்து அவன் யூஸ் பண்ணுறான்னு பார்த்தேன். 5 ரூபா ஜெராக்ஸ் எடுக்கிறது, 10 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்குறது பார்த்தேன். சரி ஓகே, இவன் ஹேண்டில் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான். 1000 ரூபாய் போட்டு அடுத்த நாள் பார்த்தாக்க 0 இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அத்தடி இவன் அக்கௌண்ட்டில் மட்டும் பணத்தை போட்டுறக்கூடாதுடான்னு சொல்லி 1000 ரூபா போட்டால் கரெக்டாக ஹேண்டில் பண்ணான். அடுத்து 5000 ரூபா, அடுத்து 10000 ரூபா, அடுத்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண. இப்போ எனக்கு என்னன்னாக்க, என் பையனுடைய அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தா எனக்கு பயம் கிடையாது, ஏன்னா அவன் கரெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுவான். ஹல்லேலூயா. அப்போ கடவுள் உங்கள் கரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றால் ஹேண்டில் பண்ணக்கூடிய மைண்ட் உங்களுக்கு வரணும். உங்கள் மனதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னாக்கா, உங்களுடைய கரத்திலே தைரியமாக தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மனதை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க? மனதை கண்ட்ரோல் பண்ணோன்னா போய் தரும மாதிரி உட்காந்து அப்படிலாம் செய்யக்கூடாது. ஆவிக்குரிய விஷயங்களை செய்ய பழகுங்க. ஆவிக்குரிய விஷயங்களுக்கு செய்ய உங்களை பயிற்சிப்பீங்க. பைபிள் படிக்கணுமா? படிக்கணும். நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. அடுத்தவங்க வந்து உங்களை கோபமாக பேசும் பொழுது, உங்களை தூண்டும் பொழுது, உங்களை அவிவிசுவாசமாக ஆபாசமாக உங்களை தேவையில்லாத வார்த்தைகளை பேச ஒருத்தவங்க தூண்டும் பொழுது, அதை பார்த்து உங்கள் மனதை ஹேண்டில் பண்ணி, நீ பேசக்கூடாது, நீ கடவுளுடைய பிள்ளை, உன் வாயில் அந்த வார்த்தை வரக்கூடாது. உன் வாயில் அந்த வார்த்தை வந்துருச்சுனாக்கா பிசாசு அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிடுவான். உன் வாயில் கடவுளுடைய வார்த்தை மட்டும்தான் வரணும். சபிக்கிறவர்களை ஆசீர்வதிகள் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி, உங்களை சபிக்கிறவர்களை, உங்களை திட்டுகிறவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ கடவுள் சொல்வார், என் புள்ளடா. ஹல்லேலூயா. என் புள்ளடா, இதுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காம வேறு யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க சொல்ற அப்படின்னு சொல்லி உங்களுடைய வீட்டில் வந்து தேவன் ஆசீர்வாதத்தை இறக்கக்கூடியவராக இருக்கிறார். கொடுக்கிற தெய்வம். அதனால் கல் வீட்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சீட்டு வீட்டு இருக்கிறவங்களாம் கல் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ கல் வீட்டில் இருந்தால் கடவுள் கூரையை பிச்சுட்டு கொடுப்பாரா? கட்டாயம் கொடுப்பாரு. உங்கள் கதவை திறந்துருக்கும்போது தூக்கி போட்டு போவாங்க. ஒரு ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாராம். வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது பக்கத்துட்டுக்காரன் ஒரே கலட்டா பண்ணிட்டே இருப்பானா. செத்த எலியை தூக்கி போடுறது, செத்து போன அந்த எலிகளை தூக்கி வாசலில் போடுறது. ஒரு முறை செத்து போன காக்கா வந்து கிடக்குது, பார்த்துருக்காங்களாம். ரொம்ப முத்திட்டான் போல கோவத்தில், எலி தான் போட்டுட்டு இருந்தான். இப்போ எலியை பிடிக்கிற காக்காவே கொண்டு நம்ம வாசலில் போட்டிருக்கானே, இவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரனாக இருக்கானே, நம்ம கடவுளை தானே ஆராதிக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த காக்காவை தூக்குனா, அந்த காக்கா காலை பிடிச்சி தூக்குறான், அது வாயிலிருந்து தங்க செயின் வருதான். அப்படியே வேஷ்டியை போட்டு மறைச்சி வீட்டுக்குள்ளே கொண்டு போயிட்டு காக்கா கவரில் போட்டு கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுட்டு அந்த செயின் எடுத்து கடவுளுக்கு நன்றி சொன்னாரான். ஆண்டவரே, எலியை போட்டான், எத்தனை தூரத்து வாயை பார்க்காம தூக்கி போட்டுட்டேன், இன்னைக்கு யதார்த்தமாக காக்காவுடைய வாயை பார்த்தேன், அந்த காக்கா ஒரு செயின் முழுங்கிருக்கு போல், அது என் வீட்டு வாசல் விழுந்து கிடக்குது, அவன் தான் போட்டான்னு நினச்சான், பார்த்தா நீங்கள் தான் போட்டீங்க, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? வாழ்க்கையில் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு தான் கொடுக்கணும் கிடையாது, வாசப்படில் கூட போட்டுட்டு போகும். ஹல்லேலூயா. தேர்தல் டைமில் எங்கள் வீட்டு வாசலில் ஒரே பேப்பராக கிடக்குது, ஒரே வாக்குறுதி. ஃப்ளைட்டு கொடுப்போம், தனியாக வீடு கொடுப்போம், புல்லட்டு கொடுப்போம். அப்படியே என்னடா சொல்கிறீங்க? ஓட்டு போட்டால் புல்லட்லாம் கொடுப்பீங்களா? இது தெரியாமல் போச்சே. ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒருத்தனையும் பார்க்கவே முடியல. ஏன்? சும்மா வாக்குறுதி கொடுத்துட்டு போயிடுவோம். ஆனால் இந்த தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் தைரியமாய் நம்பலாம். ஹல்லேலூயா. இவர் சொன்னால் சொன்னதை அப்படியே செய்கிற தேவன்.
கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். நான் சொல்றேன், உங்க லைஃப்ல உங்க மனசை ஹேண்டில் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துருச்சுனாக்க உங்க லைஃப்ல தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு வசந்த வேகமா வாசிங்க, கடந்து போகலாம். நன்றி ஆண்டவர். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமாம். இந்த வசனம் எல்லாருமே படிச்சிருக்கிறோம். இந்த வசனத்தில் இந்த மனம்ன்ற வார்த்தை குறித்து தான் நான் எடுத்துட்டு அப்படியே இந்த வாரம் அந்த வசனத்தில் லாக் பண்ண போகிறேன். அடுத்த வாரத்திலிருந்து அப்படியே தொடர போகிறேன். இந்த மனம் எவ்வளோ முக்கியமானதுன்றதை காண்பிக்க போகிறேன். அதுக்கு முன்பாக அந்த வசனத்தை டச் பண்ணுறதுக்கு முன்பாக, இயற்கை உலகில் தன் மனதை கையாள தெரிந்தவனால் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகில் இருக்கும் தேவ காரியங்களை கையாள முடியும். இதெல்லாம் உங்கள் நிமிஷம் கவனிங்களேன். இயற்கை உலகில் தன் மனதை கையாள தெரிந்தவனால் தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகில் இருக்கும் தேவ காரியங்களை அவனால் கையாள முடியும். நம்முடைய தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தில் வாழுகிறார். ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய உலகம் நம்ம பக்கத்திலே தான் இருக்குது. நிறைய பேர் ஆவிக்குரிய உலகம்னாக்க மேலே பார்க்குறாங்க. மேலே பார்க்கறது ஆவிக்குரிய உலகம் கிடையாது. ஆவிக்குரிய உலகம் நம்ம பக்கத்திலே தான் இருக்குது. இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னாக்கா கொஞ்சம் பக்கத்தில் வந்துக்கிட்டு டி நகர்கிட்ட இருக்குது, இப்போ வந்துடும் அப்படி கிடையாது, உங்கள் பக்கத்திலே இருக்குது. அப்படின்னாக்க இயற்கை உலகமும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய உலகமும் இரண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. உங்களுடைய இயற்கை கண்களினால, உங்களுடைய இயற்கை கண்களின் மூலமாக நீங்கள் இயற்கை உலகத்தை பார்க்கிறீர்கள். எப்பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கண், அதான் மனக்கண் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது, எப்போ மனக்கண் உங்களுக்கு உண்டாகிறதோ அப்பொழுது தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய தேவனுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை உங்களுடைய கண்கள் காணக்கூடியதாக. தீர்க்கதரிசியை பிடிக்கிறதுக்கு வர்றாங்க, மலையை சுத்திட்டாங்க, ரவுண்ட் பண்ணிட்டாங்க. அவனுடைய சீசன் ஓடி இருந்து சொல்றான், சார் முடிச்சிட்டாங்க சார், சுத்திட்டாங்க சார், மலையை சுத்திட்டாங்க சார். சொல்றேன், என்னடா நம்ம அவ்வளவுதான் மாட்டணும் சார் அப்படின்ற. அவர் சொல்றாரு, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அநேகர் அப்படின்னாரு. அவன் பார்க்குறான், பா இவர் உஷார் தான் போலப்பா, நம்மளுக்கே தெரியாமல் ஒரு கூட்டத்தை எடுத்து வந்து வச்சுக்கிறார் போல அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, அவங்க இயற்கை உலகத்தில் இருக்கிறால தானே நீ பார்த்த, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம் இருக்குது. அந்த உலகத்தில் இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க யாருனாக்க நாம் பார்க்கிற நபர்களை காட்டிலும் அவர்கள் அதிகமானவர்கள் நம்மளோடு கூட இருக்கிறான்னு சொல்லி அவனுடைய கண்ணை திறந்த உடனே அவன் என்ன பார்த்தான்? ரதங்களையும் குதிரைகளையும் பார்க்குறான், சுற்றி இருக்குதான். அவனை மனக்கண் திறந்த உடனே பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் மனக்கண் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிறது அவனுக்கு தெரியல. அதே போல தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு இயற்கை உலகத்தில் தன் மனதை கையாள தெரிந்தவனால் மாத்திரம்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய காரியங்களை கையாள முடியும். உங்கள் பக்கத்தில் தான் கடவுள் இருக்கிறாரு. உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தேவன் உங்களுக்கு பக்கத்திலே வைத்திருக்கிறார். அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த உலகத்துக்குள்ள நீங்கள் கால் பதிக்க வேண்டும் என்றால், இந்த இயற்கை உலகத்தில் உங்கள் மனதை கையாள கற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னாக்க நம்ம ஊரில் ரைட் ஹேண்ட் டிரைவ், வெளிநாட்டில் போயிட்டீங்கன்னாக்க என்ன இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ். அப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போய் கார் ஓட்ட போகிறீங்க அப்படின்னாக்க ரைட் ஹேண்ட் ஓட்ட தெரிஞ்சு நீங்கள் டிக்கெட்டுக்கு அங்கே போய் கார் ஓட்ட முடியாது. இங்கே நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்க அதற்குரிய ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் லெஃப்ட் ஹேண்டு கார் ஓட்டி அதை நீங்கள் ட்ரைனிங் எடுத்து அதில் பாஸ் ஆகி அதுக்கு ஒரு லைசன்ஸ் எடுத்து, அந்த லைசன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வெளிநாட்டில் போய் உங்களால் கார் ஓட்ட. இல்லைங்க எங்கள் இந்தியாவில் நான் கார் ஓட்டியிருக்கேன் செல்லக்குட்டி, இந்தியாவில் நீ கார் ஓட்டு, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எங்கள் ஊரில் கார் ஓட்டணுனாக்கா இந்த லைசன்ஸ் இருந்தால் தான் ஓட்ட முடியும். அப்போ அந்த லைசன்ஸ் எடுத்த பிற்பாடு நீங்கள் அந்த ஊரில் போய் கார் ஓட்ட முடியுமா முடியாதா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங் கற்றுக்கிட்ட நீங்கள் வெளிநாட்டில் போய் லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் பண்ணுறது எப்படியோ அப்படியே இந்த இயற்கை உலகத்தில் உங்கள் மனதை கையாள தெரிஞ்சிருச்சுனாக்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே கடந்து போய் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களால் அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. நான் சீக்கிரம் முடிக்கணும், இன்றைக்கி 8:15 நான் முடிக்கணும். இன்னும் 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுவேன். ஆனால் விட்டிங்கனாக்கா இன்னொரு 1 மணி நேரம் பேசுவேன். ஆனால் 5 நிமிஷத்தில் முடிக்க போகிறேன். அந்த 5 நிமிஷத்தில் முடிக்கிறதுக்கு முன்பாக அந்த இயற்கை உலகத்தில் உங்கள் மனதை கையால் கற்றுக்கொள்ளுங்க.
அதை கற்றுக்கிட்டீங்கன்னாக்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை உங்களால் அள்ளி அனுபவிக்கக்கூடிய விதத்தில் தேவன் உங்கள் அருகிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை என் பக்கத்திலேயே இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்தில் தேவன் வைத்திருக்கிறார். அதை எடுத்து அனுபவிக்கக்கூடிய ஆற்றலை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப எதை பண்ணா அதை அனுபவிக்க முடியும்? இயற்கை உலகத்தில் உங்க மனதை ஹேண்டில் பண்ணணும், பைபிளை வாசிக்கணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும், கர்த்தரோடு பேசணும், கர்த்தரோட நடக்கணும். என் மனைவி பேசிக்கிட்டே இருந்தாங்க, சில சமயத்தில் கடவுள் பேசுகிற சத்தம் எனக்கு கேட்குது, ஆனால் சம்டைம்ஸ் அது நானாக சொல்கிறேனா நானாக பேசுகிறேனா அப்படின்ற எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த டாக்டருக்கு படிக்கிறவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த டாக்டருக்கு படிக்கிறவங்களாம் இந்த நோயை குறித்து கண்டறியும் பொழுது, அந்த நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது, அந்த நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸு, அறிகுறிகள் இவங்களுடைய சரீரத்தில் இருக்கும் பொழுது இவங்க பயந்துருவாங்களாம். பயந்துட்டு ஐயோ அந்த நோயாளிக்கு கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வியாதி நமக்கும் வந்துருச்சோன்னு சொல்லி, வராது வந்துருச்சோன்ற பயத்திலே என்ன பண்ணுவாங்கனாக்க அந்த நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விலகி தன்னை விலக்கி கொள்ளக்கூடியவங்களா இருப்பாங்களா. அப்போ டீன் கேட்பாரா, ஏன் இன்னைக்கு போகல கிளாஸ்க்கு? இல்லை சார், அந்த 2-3 வியாதிக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறேன், அவங்களுடைய சிம்டம்ஸ் எனக்குள்ளே தெரியுது, அதனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவர் சொல்லுவாராம், நீ டாக்டரு, உனக்கு அது வராது, அது வந்துருச்சோன்னு நினைக்கிற பயம்தான் உனக்குள்ள என்ன பண்ணுதுனாக்க உனக்குள்ள பயத்தை கொடுக்குது. ஆகையனால அந்த வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறனால அந்த வியாதி உனக்கு வராது, நீ தைரியமா போய் அதை செய்ய அப்படின்னு சொல்லுவாராம். சொன்ன உடனே தான் அவங்க போய் மறுபடியும் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களாம். அதே போல மனைவிக்கு சொன்னேன், கடவுள் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு, கடவுளுடைய சத்தம் உனக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சுனாக்க பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுங்களா? கடவுளுடைய சத்தம் இல்லை, அது ஓ மைண்ட் வாய்ஸு, அது பக்கத்தில் இருக்க யாரோ சொல்ற சத்தம் இல்லை பிசாசுனுடைய வார்த்தைன்னு சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை கடவுள்கிட்ட தூரமாக கொண்டு போகிறது தான் அவனுடைய வேலையாக இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் கூட கடவுள் பேசணும்னு முடிவு பண்ணிட்டார்னாக்க அவர் பேசுகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கடவுளுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க, கடவுளோடு கூட பேச ஆரம்பிங்க. அவருடைய சத்தத்தை கேட்க கேட்க வசனத்தை கொண்டு உங்கள் இடத்துல பேசும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாய் மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு செய்தினுடைய அந்த முடிவு, ஃபினிஷிங் லைன் என்னன்னாக்க, மனதை கையாள தெரிந்தவர்களுக்குத்தான் தேவன் வாழ்க்கையிலே அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம், உலகத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? ஒத்த வேஷம் போடக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவங்க போலயே நம்ம என்ன பண்ணக்கூடாதுனாக்க வாழக்கூடாது. உலகத்தாங்க செய்கிற செயல்கள், உலகத்தார்கள் பேசுகிற பேச்சு, உலகத்தாருடைய நம்பிக்கை, உலகத்தாருடைய வழிமுறை, அதன்படி வாழும்படியாய் தேவன் நம்மை அழைக்கவில்லை. நாம் பரலோக பிரஜைகளாக இருக்கிறோம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது சொன்னாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார். அப்போ நீங்கள் யார்? உலகத்தார் அல்ல அப்படின்னாக்க நீங்கள் யாருனாக்க நீங்கள் தேவனுடைய உலகத்தை சேர்ந்தவர்கள். எப்படி சார் சொல்கிறீங்க? எப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? நீங்கள் எப்போ தண்ணியில் முங்கி ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அப்போவே நீங்கள் இந்த உலகத்திலிருந்து தேவனுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரக்கூடியவர்களாக மாறிட்டீங்க. ரெண்டாவது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு. அப்போ தேவன் எங்கே வாழ்கிறாரு? இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவிக்குரிய உலகத்தில் தேவன் வாழ்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இந்த இயற்கை உலகத்திலே சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நீங்கள் உங்கள் ஆவியிலே தேவனோடு கூட வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உலகத்தோடு கூட இணைஞ்சு போகக்கூடாது, உலகத்தான் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, உலகத்தான் சொல்கிறத சொல்லக்கூடாது, உலகத்தானுடைய மைண்ட் செட்டுக்குள்ள அடாப்ட் ஆகக்கூடாது. நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. அடுத்த வாரத்தில் அதை குறித்து பேச போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எனக்கு. ஆண்டவரே, இந்த சத்தியத்தினால் எனக்கே தெரியாமல் போச்சு ஆண்டவரேன்னு. நான் படித்த காரியங்கள், நான் கேட்ட செய்திகள் எல்லாவற்றை காட்டிலும் உங்களோடு கூட பேசும்படியாக நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து வார்த்தையை தியானிக்கும் பொழுது தேவன் கொடுக்கக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது எனக்கே வியப்பாக இருக்குது. இவ்வளவு காரியங்களை தேவன் வைத்திருக்கிறாரா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சிம்பிளாக மாற்ற முடியும். மனசு மாறிடுச்சுனாக்கா வாழ்க்கை மாறிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க?
மனசு மாறினா வாழ்க்கை மாறிடும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் விலையேறப்பெற்றது. உங்கள் லைஃப்ல எது இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு அற்புதமான மனதை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த மனதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்துருச்சுனாக்க உங்களுடைய கரத்தில் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். அல்லேலூயா. அந்த மனதை ரொம்ப சென்சிட்டிவானது, மனது ரொம்ப அற்புதமானது. அந்த மனதை வைத்து நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை உங்களால் வடிவமைக்க முடியும். அந்த மனதை கொண்டு நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் வாழும்படியான வாய்ப்பை தேவன் உங்கள் மனதில் வைத்திருக்கிறார். அதனால தான் மனம் புதிதாகணும் அப்படின்றாரு. பழைய மனசில் உட்கார்ந்து இருக்காதீங்க. கிறிஸ்துக்குள்ள வந்துட்டீங்களா, புதிய மனதோடு கூட வாங்க. அந்த புதிய மனசு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் புதுசாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க, ரோட்டில் போனாக்கா நான் 5 வருஷமாக பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்கிறான், 2 வருஷமாக காவா உடச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறான், ரோடு ஃபுல்லாக தூசி, ரோடு ஃபுல்லாக குப்பை, வாகனத்தை கண்ணா பின்னான்னு ஓட்டுறானுங்க. இதையே பார்த்து பழக்கப்பட்ட நீங்கள் உங்கள் ஏதோ ஒரு துணிக்கரில் போய் குழுக்கள் முறையில் சீட்டு எடுக்கிறீங்க. ஒரு சீட்டு விழுந்துருச்சு. அதில் பார்த்தாக்கா ஃபேமிலியோட சுவிட்சர்லாண்டு போகிறதுக்கான ஒரு சீட்டு கொடுத்துட்டா உங்களுக்கு. சொல்கிறா, ஒரு வாரம் சுவிட்சர்லாண்டுமா, நீங்கள் உங்கள் வீட்டுக்கார் உங்கள் பிள்ளைங்க எல்லா செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் வீட்டு வாசலில் கார் ஏறுலேருந்து உங்களை சுற்றி காமிச்சு கொண்டு உங்கள் வீட்டு வாசல் இறக்குற வரைக்கும் எங்கள் கடையினுடைய பொறுப்பு அப்படின்றாங்க. சொன்ன உடனே உங்களோட மைண்ட் அப்படியே மாறுது. சுவிட்சர்லாண்டா அப்படின்னு யோசிக்கிறீங்க. அதே மாதிரி டக்குன்னு கார் வருது, ஏறிங்க, ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறீங்க, அங்கே சுவிட்சர்லாண்டில் இறங்குறீங்க. இப்போ சுவிட்சர்லாண்டில் இறங்கின உடனே கன்னிகாரபுரம் பிரிட்ஜு கண்ணில் வருமா? காவா தண்ணி, குப்பை, குப்பை தொட்டி லாரி, தண்ணி லாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, எதுவுமே வராது. அங்கே போனீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு சூழல். மலைகள் சூழ்ந்து இருக்குது, பனிகள் கொட்டிக்கிட்டு இருக்குது, மக்கள் எல்லாம் டீசெண்டாக வாழ்கிறாங்க, ரோடு அமைதியாக இருக்குது, எல்லோரும் சிக்னலை ஃபாலோ பண்ணி போகிறாங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகிறாங்க, அப்படியே புதுசாக இருக்குது. அப்போ பார்க்கும் பொழுது பக்கத்தில் வீட்டுக்காரர் சொல்லுவீங்க, நாங்கள் எல்லாமே புதுசாக இருக்குதுங்க, நம்ம பார்த்த சென்னையில் பார்த்த ஒரு விஷயம் கூட இங்கே பார்க்க முடியலையே, எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எல்லாம் புதுசாக இருக்குது. அதை புதுசாக பார்க்கும் பொழுது உங்கள் மைண்டு உங்களை அறியாமலே சந்தோஷப்படுதா? அதே போல் தான் கடவுள் சொல்கிறாரு, நீ பார்க்குற விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருந்தனா உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. எப்படி சுவிட்சர்லாண்டில் போய் அந்த ஊரை பார்க்குறது போல என் வேதத்தை திறந்து என் வாக்கு தத்தங்களை பார்க்கும் பொழுது உன் மனக்கண்கள் புதிதாக்கப்படும், உன் மனது புதிதாகும். நீ ஒரு ஆவிக்குரிய உலகத்துக்குள்ளே கடந்து சென்று எல்லாவற்றையும் புதிதாய் பார்க்க ஆரம்பிப்பாய். ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்ட போகிறேன். உங்கள் மனசு புதுசாகிடுச்சுனாக்க உங்கள் லைஃப்பில் அடுத்து 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 புதிய புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும்படி தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாளில் க்ளோசிங்கில் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். உங்கள் மனதை கையால் கற்றுக்கொள்ளுங்க. வீட்டுக்கு போகும்போது யோசிச்சுக்கிட்டே போங்க, சிந்திச்சுக்கிட்டே போங்க. எப்படி என் மனசை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி என் மனசை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ஒரு பறவை வலை போட்டால் சிக்க மாட்டேங்குது, பிடிக்கணும்னு நினச்சி அது எனர்ஜி பிடிக்கணும்னு நினைக்கும் பொழுது நம்முடைய நினைவுகளை அறிந்து பறவைகள் வராமல் இருக்கிறது, எப்படி அந்த பறவைக்கு ஒரு ஆற்றலை கடவுள் கொடுத்திருக்கிறாரோ அப்படியே என்னுடைய லைஃப்பில் தவறான காரியங்கள் என்னை நெருங்கி வரும் பொழுது அது என்னை அணுகாதபடிக்கு அதிலிருந்து விலகி என்னை காத்துக்கொண்டு இது எனக்கு நடக்காது, என்னோடு கூட கடவுள் இருக்கிறார், எனக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் மாத்திரமே தேவன் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அதை ஜெயிக்க பழகிறவருடைய வாழ்க்கை தான் விசித்திரமான வினோதமான ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ளே உங்களை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அடுத்த வாரம் கட்டாயம் தொடர்ந்து வாங்க. அடுத்த வாரத்தில் வாங்க. கடவுளுடைய வார்த்தை ரோமர் 12:2 இன்னும் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போக போகிறேன். அதை குறித்து பேசும்போது உடைய மனக்கண்களை தேவன் திறப்பான்னு விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்குவார். கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் எங்களுடைய மனதை புதிதாக்குகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய மனதை புதிதாக்கி ஒரு புதிய ஆசீர்வாதத்திற்குள்ளே, ஒரு புதிய ஆவிக்குரிய உலகத்திற்குள்ளே எங்களை அடியெடுத்து வைக்கப் போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறேன். அவர்கள் போகும் பொழுது தங்கள் மனதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மெச்சூர்னஸ் அவர்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. மனம் கர்த்தாவே அவருடைய சரீரம் விரும்புகிறதை அல்ல, ஆவி விரும்புகிறதை செய்யக்கூடிய ஆற்றலை நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.